என்னை பெற்றெடுத்து உலகிற்கு அறிமுகப்படுத்திய தாய் தந்தையின் ஆசீர்வாதத்துடனும் ஒன்றுமே இல்லாமல் வந்த என்னை உளிகொண்டு செதுக்கி உருவாக்கிய குருமார்கள் ஆசீர்வாதத்துடனும் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அனைத்து தெய்வங்களின் ஆசீர்வாதத்துடனும் இந்த பதிவை தொடங்குகிறேன். திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் தை மாதம் 13ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜனவரி மாதம் 27ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம், சுய சிந்தனை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். இன்று ரகசியங்களை காப்பாற்றுவதற்காக நீங்கள் போராட வேண்டியிருக்கும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழில் நல்ல ஒரு பேரும் புகழும் உண்டாகும். ரிஷபம், வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வதற்கு கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவைப்படும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சுபமாக இருக்கும். புறவர தனவர நன்றாக இருக்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். நீண்ட நாட்களாக பெண்டிங் வைத்திருந்த வேலையெல்லாம் இன்று உங்களுக்கு கழுத்து நெரிக்கும் நிலையில் பணிச்சுமையும் பணி அழுத்தத்தையும் கொடுக்கும். ஆகவே இப்போ மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே திட்டமிட்டு அன்றைய வேலைகளை அன்றன்றைக்கு செய்து முடிப்பது நல்லது. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நிர்வாக திறமைக்கு சோதனைகள் வரும். பெண்கள், நண்பர்கள், சகோதரன் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு சிறப்பாக செயல்படுவீர்கள். உங்கள் திறமைக்கு சோதனைகள் ஏற்படலாம். உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழையும் பெற்றுத்தரும். மிதுனம், கடுமையான பணிச்சுமை பணி அழுத்தங்கள் ஏற்படும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும். இருந்தாலும் பணிச்சுமை பணி அழுத்தத்தால் மனம் விரக்தி அடையும். இதனால் இறுதியை வெற்றி உங்களுக்குத்தான். சகோதரரின் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். சகோதரருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். பெண்கள், சகோதர நண்பர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். வேற்றுமொழி பேசுவோர் வேற்றுமணி திருமத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலில் உங்களை நன்றாக அடையாளப்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு உங்களை முன்னிலைப்படுத்தி சிறப்பாக செயல்படுவீர்கள். போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். நல்ல தகவல் வர தாமதமாகும். வாழ்க்கைத்துறை அனுகூலம், ஆதாயம், பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கடகம், தொழிலில் உங்கள் இலக்குகளை இலட்சியங்களை எளிதில் அடைந்து வரலாற்று சாதனை புரிவீர்கள். பேரும் புகழும் உண்டாகும். நல்ல ஒரு தொழிலில் மாற்றங்களை செய்து வெற்றிகளை பதிவு செய்வீர்கள். தொழிலில் நல்ல ஒரு செல்வாக்கு உண்டாகும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். அதனால் மன அமைதி கெடும். மனம் விரக்தியை அடைந்து தனிமையை நாடும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். சிலர் பூர்வீகத்திலிருந்து கிடைக்க வேண்டிய சாதக பலன்களை என்று பெறுவார்கள். நிர்வாக திறமையால் சமூக அந்தஸ்து கூடும். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்கள் உங்களுடைய செல்வாக்கு முன்னேற்ற உதவிகரமாக இருப்பார்கள். பயணங்கள் பிரச்சனையை தரும் என்பதால் பயணங்களை தவிர்க்கவும். தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சிறப்பாக செயல்படுவீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு தொழிலிலும் உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள்.
சிம்மம். சிம்மம், உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களுடைய செல்வாக்கு நன்றாகவே இருக்கும். இதுவரை உங்களை மதிக்காதவர்களெல்லாம் உங்களை மதிக்க தொடங்குவார்கள். உங்கள் திறமைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். வாகன வசதிகள் பெருகும். வசதி வாய்ப்புகள் கூடும். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். இருந்தாலும் அவரோட கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. உங்கள் நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். சமூகத்தில் அந்தஸ்து கூடும். பெண்கள், நண்பர்கள், சகோதரரிடம் நல்ல ஒரு ஆதரவும் அனுகூலமும் உங்களுக்கு உண்டாகும். இருந்தாலும் அவரோட கவனமாக கண்ணியமாக பழகிக்கொள்வது நல்லது. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணை தொழிலில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள். கன்னி, வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வதில் எதிர்ப்புகள் எல்லாம் தோன்றும். விமர்சனங்கள் தோன்றும். வீண் பழிகள் உண்டாகும். இருந்தாலும் இதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பதில் தான் உங்கள் திறமை இருக்கிறது. அதை செவ்வர செய்வீர்கள். உங்கள் நிர்வாக திறமையை கொண்டு நீங்கள் விரும்பிய காரியங்களை சாதிப்பீர்கள். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்களெல்லாம் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் வியாபாரம், வணிகம் எல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழிலாளிகள், புதிய முதலாளிகள், புதிய கூட்டாளிகள், புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். இதனால் ரொம்ப நாளாக நினைத்திருந்த ஒரு இறை வழிபாடு, புனித யாத்திரை ஒன்று செய்து என்று மகிழ்ச்சி அடைவீர்கள். இறை வழிபாடு மன அமைதியை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தொழிலுக்கு பக்கபலமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம், நண்பர்கள், புதிய நண்பர்கள் அறிமுகவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தனவரவு பணவரவு உண்டாகும். குழுக்கள் வாங்கல் சுமூகமாக இருக்கும். உறவினர்கள் ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களிடம் உங்கள் பிரச்சனைகளையே அல்லது உங்கள் பிரச்சனையில் அவர்கள் தலையிடுவதையே தவிர்ப்பது நல்லது. பெண்கள், நண்பர்கள், சகோதரர்கள், அதுவும் பெண் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழிலில் பணி அழுத்தம், பணி சுமை ஏற்பட்டாலும் வெற்றிகள் ஏற்படுவதால் அதை சுமையாக கருத மாட்டீர்கள். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். லாப வருமானங்கள் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் நிகர வருமானம் லாபமாகத்தான் இருக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். விருச்சிகம், சுயசிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் அதிகரித்தாலும் அதையெல்லாம் உங்களுடைய செல்வாக்கால் தகர்த்தெறிவீர்கள். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழையும் பெற்றுத்தரும். இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகளில் பிரச்சனைகள் ஏற்படுவதால் கவனம், கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது. நிர்வாக திறமைக்கு சோதனைகள் உண்டாகும். நண்பர்கள், பெண்கள், சகோதரர்கள் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும். உறவினருடன் ஒரு பயணமோ அல்லது திறமையோடு அல்லது திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் இலட்சியங்களை அடைந்து வரலாற்று சாதனை புரிவீர்கள். தொழிலில் சில மாற்றங்கள் செய்து வெற்றிக்கான முயற்சி செய்வீர்கள். அது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. தொழிலில் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடன் கருத்து வேறுபாடு இல்லாமல் இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு, எத்தனை தடைகள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். சில அலைச்சல் விரயங்கள் இருந்தாலும் நீங்கள் விரும்பியபடி இந்த காரியங்களை நடத்தி கொள்வீர்கள். நிர்வாகத்திறமை, பேச்சு திறமையால் இந்த காரியங்களை சாதிப்பீர்கள். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் மனமறிந்து உங்கள் பேச்சுப்படி நடப்பார்கள். குறுகிய தூர பயணங்கள் வெற்றி பெறும். திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் வெற்றியை தரும். மனம் விரும்பி அதை செய்து முடித்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்.
குழந்தையின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. அதிர்ஷ்டம் என்று கை கொடுக்காது. உழைப்பை நம்பித்தான் காரியம் நடத்த வேண்டும். பெரியோர்கள் ஆசீர்வாதம் உண்டாகும். அதிகாரிகள் கண்டுபிடிகள் அதிகமாகும். குழந்தை வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையால் அனுகூலம், ஆதாயம், பொருளாதார வளர்ச்சிகள் இருப்பதால் இந்த நாள் இனிய நாள். மகரம். உங்கள் திறமைக்கு அங்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் இதுவரை பிணங்கியிருந்த உறவினர்களெல்லாம் மனம் மாறி உங்களை நாடி வருவார்கள். சமூக அந்தஸ்து கூடும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய தொழிலாளிகள், புதிய முதலாளிகள், புதிய கூட்டாளிகள், புதிய முதலீட்டாளர்கள் என ஒப்பந்தங்கள் எல்லாம் தேடி வந்து வியாபாரம் அடையும். நல்ல ஒரு விரிவாக்கம் பெற்று முன்னேற்றத்தை அடையும். போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவது சுலபம் ஏற்படும். நல்ல தகவல் வர தாமதமாகும். குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும். குழந்தைகளிடம் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டல் போன்றவற்றை செய்து அவர்களை நல்வழிப்படுத்துதல் அவசியமாகிறது. கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் பஞ்சாயத்து, ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றை தவிர்க்கவும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கும்பம். கடின முயற்சி, கடின உழைப்பால் இன்று வெற்றிகளை பதிவு செய்வீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். மாற்றங்களை செய்து மகிழ்வுறுவீர்கள். மாற்றங்கள் ஒரு முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல் உங்களை தேடி தரும். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பீர்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். தேவையற்ற கண்டிப்பு, அதிகாரத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். பெண்கள், நண்பர்கள், சகோதரரிடம் கவனம், கண்ணியமாக பழகுங்கள். விளையாட்டுக்காக கூட வாழ்க்கை துணையுடன் ஊடலோ சீண்டலோ வேண்டாம். அது தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும். யதார்த்தமாக பாசத்துடன் பழகுங்கள். இந்த நாள் இனிய நாள். மீனம். தனவரவு, பணவரவு என பணப்பழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். தந்தை போன்ற பெரியோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு, மூத்தோர் ஆசீர்வாதம் உண்டாகும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். இதுவரை நீங்கள் நினைத்திருந்த காரியங்களை எல்லாம் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. யாரிடமும் வம்புகளுக்கு போக வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். நிர்வாகத் திறமையால் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பெண்கள், சகோதரர்கள், நண்பர்கள் எல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையால் அவர்களால் வெற்றி, அலுவலம், ஆதாயம் என எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் எல்லோருக்கும் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் அல்புரிவாராக. மேலும் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தருவாராக. வாழ்க வளமுடன், உலக சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். வண்ணமயிலேறும் என் தங்க வடிவேலோ கந்தன் உன்னை காண